நண்பர்களுக்கு வணக்கம். பிரைஸ் பை ஏர்னிங் 20ல இருக்கிற ஒரு பேங்க் ஸ்டாக், இன்னொன்னு பிரைஸ் பை ஏர்னிங் 7ல இருக்கிற பேங்க் ஸ்டாக். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்டாக்க கன்சிடர் பண்ண சொன்னா, நம்ம எல்லாருமே நிச்சயமா பிரைஸ் பை ஏர்னிங் 7ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற அந்த ஸ்டாக்க தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனா பிரைஸ் பை ஏர்னிங் 20ல எப்பவுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கோட்டக் மஹேந்திரா பேங்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ்ட் 15 இயர்ஸ்ல 10 மடங்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. அதே சமயத்துல பிரைஸ் பை ஏர்னிங் எப்பவுமே ரொம்ப அட்ராக்டிவா 10க்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கர்நாடகா பேங்க் லாஸ்ட் 15 இயர்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வெறும் 2.5 டைம்ஸ் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த 15 வருஷ பீரியட்ல கர்நாடகா பேங்கோடைய பிக்ஸட் டெபாசிட்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவலா தான் இந்த பேங்கோடைய ஸ்டாக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எதனால ஒரு பேங்க் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குது, இன்னொரு பேங்க் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸ்ல கிடைச்சாலும் கம்மியான ரிட்டர்ன்ஸே இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குது? எதனால இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் நெட்வொர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2011 பேஸ் இயரா வச்சு இந்த ரெண்டு ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணலாம். 2011ல கர்நாடகா பேங்க்குக்கு மொத்தமா 480 பிரான்ச் இருந்துச்சு. இந்த பிரான்ச்சஸ் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 952 பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அளவுக்கு 2 மடங்கு தான் க்ரோ ஆயிருக்கு. ஆனா இதே சமயத்துல கோட்டக் மஹேந்திரா பேங்க் 2011ல 321 பிரான்ச்சஸ் இருந்தது. இப்போ 2160 பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய பிரான்ச் நெட்வொர்க் 6 மடங்கு க்ரோ ஆயிருக்குது. பேங்க்ஸ் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றது ஆர்கானிக் growth. இதுக்கு அடுத்ததா இன்னொன்னு இருக்குது, அது இன்ஆர்கானிக் growth. அதாவது சின்ன பேங்க்ஸை வாங்கி இவங்களோட மெர்ஜ் பண்ணி இவங்களோட பிசினஸை இன்க்ரீஸ் பண்றது. இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க் 2015ல ஐஎன்ஜி வைஷ்யா அப்படிங்கிற பேங்கை வாங்கி மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. 2016ல பிஎஸ்எஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ், 2021ல வோல்க்ஸ்வேகனுடைய ஃபினான்ஸ் டிவிஷனை டோட்டலா வாங்கி டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா 2024ல சொனாட்டோ மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியை வாங்கி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்படி அதர் ஃபினான்ஷியல் என்டிட்டிஸையும் வாங்கி இவங்களோட மெர்ஜ் பண்ணி இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான growth கர்நாடகா பேங்க்குக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா பேங்க் லாஸ்ட் 15 இயர்ஸ்ல எந்த விதமான அதர் பேங்கிங் கம்பெனிஸையும் வாங்கி இவங்களோட மெர்ஜ் பண்ணல. கர்நாடகா பேங்குடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ஸ்டெடியா இல்லாத காரணத்தினால வேற எந்த ஒரு டேக் ஓவரும் பண்ற பொசிஷன்ல இவங்க இல்ல. இந்த கம்பேரிஷன்ல மூணாவதா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். பேங்க்குக்கு இருக்கிற அசெட் அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்கிற லோன் தான். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படிங்கிறது இவங்க கொடுத்திருக்கிற லோன்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். 2011ல கர்நாடகா பேங்குடைய ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 0.72% அப்படிங்கிற அளவுல இருந்தது. அதாவது இவங்க கொடுத்திருந்த 31,600 கோடி ரூபாய் லோன்ல வெறும் 204 கோடி ரூபாயை தான் நெட் ப்ராஃபிட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இப்போ 2025ல 1.1% அப்படிங்கிற அளவுக்கு 0.72ல இருந்து 1.1% அப்படிங்கிற அளவுக்கு 1 லட்சம் ரூபாய் டோட்டல் லோன் சைஸ் இருந்தாலும் அதுல 1,272 கோடி ரூபாயை தான் நெட் ப்ராஃபிட்டா கர்நாடகா பேங்க் ஜென்ரேட் பண்ணிருக்குது. இந்த ரேஷியோலையும் கோட்டக் மஹேந்திரா பேங்க் 2011ல 1.6% அப்படிங்கிற அளவுக்கு இருந்த இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இப்போ 2025ல 2.36% அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கொடுத்திருக்கிற 8,79,000 கோடி ரூபாய் லோன்ல இருந்து நெட் ப்ராஃபிட்டா 22,000 கோடி ரூபாயை ஜென்ரேட் பண்றாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட இவங்களுடைய பேங்கிங் பிசினஸ் இருக்கிறதால கர்நாடகா பேங்க் ஜென்ரேட் பண்ற ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் மாதிரி 2 மடங்கு ரிட்டர்ன்ஸை கோட்டக் மஹேந்திரா பேங்கால ஜென்ரேட் பண்ண முடியுது. இந்த கம்பேரிஷன்ல அடுத்து இருக்கிறது என்பிஏ. கடனா கொடுத்த பணத்துல எந்த அளவுக்கு பணம் திரும்ப வரல அப்படிங்கிறது தான் என்பிஏ. இந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பேங்குடைய பிசினஸ் எஃபிஷியன்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2011ல கர்நாடகா பேங்குடைய என்பிஏ 1.1% அப்படிங்கிற அளவுல இருந்தது. இப்போ 1.3% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகத்தான் செஞ்சிருக்கு. இதே நேரத்துல கோட்டக் மஹேந்திரா பேங்குடைய என்பிஏ பார்த்தோம் அப்படின்னா 2011ல 0.34% அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ 0.36% அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட கொடுத்திருக்கிற பணத்துல 99.50% அப்படிங்கிற அளவுக்கு மேல ரெக்கவர் பண்ற அளவுக்கு குவாலிட்டியான லோன்ஸை கொடுத்திருக்காங்க. கர்நாடகா பேங்குக்கு இருக்கிற 1.3% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதும் ஒரு எஃபிஷியன்டான ரிட்டர்ன்ஸ் தான். ஆனா கோட்டக் மஹேந்திரா பேங்குடைய லோன் புக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கிறதால இவங்களுடைய என்பிஏ மிகவும் குறைவா இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு பேங்குக்கும் இருக்கிற மார்க்கெட் ஷேர். 1924ல ஸ்டார்ட் ஆன கர்நாடகா பேங்க் 102 வருஷம் பேங்கிங் பிசினஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த 102 வருஷத்துல கர்நாடகா பேங்குக்கு 4.1% அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது.
ஒரு ஸ்டேட்ல 4.3% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதே மார்க்கெட் ஷேரை இந்தியா ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இந்தியன் பேங்கிங் பிசினஸ் சைஸ்ல 0.3% அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இருக்குது. அடுத்து 1985ல வெஹிக்கிள் ஃபினான்ஸா ஸ்டார்ட் ஆன கோட்டக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2003ல தான் பேங்கா கன்வெர்ட் ஆகுறாங்க. 2003ல இருந்து 2026 இந்த பீரியட்ல இந்தியன் பேங்கிங் இண்டஸ்ட்ரியோடைய டோட்டல் சைஸ்ல 2.5% அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டும் இருக்குது. அடுத்த கம்பேரிஷன் இந்த ரெண்டு பேங்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ற பிசினஸ் மாடல். கர்நாடகா பேங்க் இப்ப வரைக்கும் ட்ரெடிஷனல் பேங்கிங் பிசினஸ்ல டெபாசிட்ஸ் வாங்குறது, அந்த டெபாசிட்ஸை பேஸ் பண்ணி லோன் கொடுக்கறது, இந்த பிசினஸ்ல தான் இவங்களுடைய அதிகமான ரெவென்யூ வருது. ஆனா கோட்டக் மஹிந்திரா பேங்க் அவங்களுடைய ரெவென்யூல 62% பியூர் பேங்கிங் மூலமா டெபாசிட்ஸ், அதை பேஸ் பண்ணி லோன்ஸ், இந்த பிசினஸ் மூலமா ஜென்ரேட் பண்றாங்க. மீதி இருக்கிற 38% இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸான கோட்டக் செக்யூரிட்டிஸ், கோட்டக் ஏஎம்சி, லைஃப் இன்சூரன்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், புக் ரன்னிங், லீட் மேனேஜர்ஸ், இப்படி அதர் சோர்சஸ் மூலமாகவும் நல்ல ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்றாங்க. ஸ்டாண்டலோன் பேங்கிங் கம்பெனியா மட்டும் இல்லாம பேங்கிங் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் இவங்க ப்ரொவைட் பண்றதால கிரெடிட் சைக்கிள்ஸ்ல அஃபெக்ட் ஆகாம கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸை க்ரோ பண்ணவும் முடியுது. அடுத்து கடைசியா இருக்கிற இன்னொரு கம்பேரிஷன் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ. இருக்கிற பிசினஸ்லயே அதிகமான காம்படிஷன் இருக்கிற பிசினஸ் அப்படின்னா அது பேங்கிங் செக்டார் தான். இந்த செக்டார்ல அதிகமான ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா செலவுகளை குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அதிகமான ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இங்க கர்நாடகா பேங்க் 100 ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கு 60 ரூபாய் 11 காசு வந்து எக்ஸ்பென்சஸா போகுது. இதே கம்பேரிஷனை கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு அவங்க 43 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. டெக்னாலஜில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணதால பிசினஸை எஃபிஷியன்டா ரன் பண்ண முடியுது. இதனால அதிகமா செலவுகளை குறைக்க முடியுது. இதன் மூலமா அதிகப்படியான ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணவும் கோட்டக் மஹிந்திரா பேங்கால முடியுது. இந்த ரெண்டு கம்பெனிஸும் பேங்கிங் செக்டார்ல இருந்து வந்தாலும் ஒரு கம்பெனி பிசினஸை நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதனால ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோடைய கண்டினியூஷனா இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன்ஸ் மிக அதிகமா இருந்தாலும் அந்த ஹை வேல்யூவேஷன்ஸ்லேயே தொடர்ந்து இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்திருக்கு. எப்போ எந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாலும் சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது, ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன்ஸ்ல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணாம அடிஷனலா இந்த கம்பெனிஸ் வர்ற நாட்களையும் நல்ல ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதர் அட்வான்டேஜஸ் இந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல கம்பெனிக்கு ரீசனபிள் பிரைஸ் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.